ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம காவேரியை பார்க்கணுமே, அப்படியே அக்காவோட லவ்வை பார்த்து பூரிச்சு போகிறாங்க. என்னடா அது, அடாடாடாடாடா கண்கொள்ளா காட்சியாடா, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. என்னடா அப்படி ஒரு காட்சின்னு பார்க்குறீங்களா? நம்ம குமரனை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக கங்கா ஓடோடி வந்தவங்க திடீர்னு என்னம்மா ஸ்டக்காகி நின்றுட்ட, அப்படியே பார்த்துட்ருக்கே, என்னம்மா குறுக்குறுன்னு பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ உத்து பார்க்காதம்மா, வெக்க வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருக்காணி ஸ்டைலில் வேறு லெவலில் கட்டி பிடிச்சாங்க. இதுக்கு பேர் என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே வெக்கப்பட்டாங்க. ஐயோ அவங்களுக்கு மட்டுமா ஷையாக இருந்தது, நமக்கும் ஷையாக இருந்தது, நேரில் இருந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்ஸு. சரி இப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஐயோ அப்படியே வாய்க்குள்ளே கொசு போகிற அளவுக்கு பார்க்குறாங்க நம்ம காவேரி. என்ன பார்க்குற, நமக்கும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிறாராமா நம்ம விஜய். இப்படி குத்தி காமிச்சும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது, பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிக்காம திரும்ப கட்டுப்பிடிக்கிறாங்களா, திரும்ப எந்திரிக்கிறாங்களா, திரும்ப கட்டுப்பிடிக்கிறாங்களா. இதுலேருந்து புரியலையா, அவங்கள காலி பண்ண சொல்லி அவங்க சொல்கிறாங்க, தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விட்டோன்னே நாங்கள் கிளம்புறோம், டாட்டா பை பாய்ன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. இங்கே ஒரு பக்கம் என்னாச்சு கங்கா, என்னாச்சு கங்கான்னு சொல்லி கேட்க, என்ன உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, என்ன புருஷனா உனக்கு சொல்கிறதுல பெருமையாக இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் உன்னை பொண்டாட்டியாக சொல்கிறதுல பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. யாரையா நீ, எங்கேயா இருந்த, இப்படிலாம் ஒரு புருஷன் கிடைச்சா கொத்திக்கிட்டு போயிடுவாங்களே, செல்லம் இப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் மாறி மாறி ஹக் பண்ணிக்க சர்ப்ரைஸ் கொடுத்ததில்ல அப்படியே வேறு லெவலில் ஆகிட்டாங்கங்க. இன்னொரு பக்கம் நம்ம காரில் வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டுருக்க வழியில் நம்ம விஜய் இருக்காங்களே, அப்போ இருந்துட்டு அப்படியே உருகிற மாதிரி பேச, இப்படி உருகி பேசுதான் என்ன கவுத்தியேடா, அப்புறம் என்னடா வேணும், நான் தான் மொத்தமாக சரண்டர் ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இவங்க மைண்ட் வாய்ஸ் நினைக்க, இப்போ என்ன டைவர்ஸ் தானே சைன் பண்ணி கொடுத்துட்டேன்ல ஆயிடும்னு சொல்கிறாங்க. அதான் ஆர்வக்கோளாறு கம்முனு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பொண்டாட்டியை டென்ஷன் பண்ணி பார்க்கணுன்னா அந்த புருஷனுங்களுக்கு எதுக்கு தான் அப்படி ஒரு ஆனந்தமோ தெரியல, அதுக்கு உண்மையே சொல்லிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெண்ணிலாவுக்கு பிரச்சனை, நம்ம ஃபோன் அடித்த நம்ம ராகினி இருக்காங்களே, அடிக்கிற அலப்பறத்தான்